இந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு உதித் நாராயணனை பற்றி குழுவாலுள்ளே முத்து வந்தல்லோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா, முத்து படத்தில். அந்த பாட்டு ஞாபகம் தான் அவருக்கு வந்துருச்சோன்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, இந்த கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கப்ப செல்ஃபி எடுக்கிற பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பொண்ணுங்க வந்தாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிற இடத்துல கேட்டப்ப இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பாட்டு டப்புன்னு கிஸ் பண்ணிட்டாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா லிப் கிஸ் பண்ணிட்டார் இவர் பாட்டுக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். டோட்டலாக என்னடா அது இப்படி பண்ணிட்டார், இவ்வளோ பெரிய மனுஷன் வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கிறப்ப நம்ம ஒரு செலிபிரிட்டி அப்படின்றப்ப அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியாக நடந்துக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது ஏஐ டெக்னாலஜிப்பா, அதெல்லாம் வந்து அவர் பண்ணுறது வாய்ப்பு இல்லை, வேணா பாரு, அவர் கிஸ் பண்ணுறப்ப கிளாப் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்க அப்படின்னாங்க. எதுன்றது நமக்கு தெரியல. ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா, ஆனால் வந்து ஒரு கெட்ட பேர் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப வித்தின் செகண்ட்ஸில் சம்பாதிச்சலான்னு சொல்லுவாங்க. அதுதான் அவருக்கு நடந்திருக்கும்னு தோணுச்சு. ரசிகைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுண்ட்ரி இருக்கும். அந்த பவுண்ட்ரி இங்கே ஏன் வந்து செட் பண்ணாமல் இவ்வளோ க்ளோஸராக அலோவ் பண்ணாங்க, இல்லை வந்து என்னன்றது தெரியல கரெக்டாக. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு பொது வெளியில் நம்ம எப்படி நடந்துக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் சொல்ல தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள்.